ஹாய் வெல்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்கான எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸு வெளியாகிட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்ட்டு டிரைவர், அப்புறம் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அந்த 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு வெளியாகிட்டு. ரெண்டுமே 10th குவாலிஃபிகேஷனுக்குள்ள எக்ஸாம். டிரைவருக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கில் டெஸ்ட் நடந்துச்சு. நம்ம எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப் அந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கான ரிட்டன் டெஸ்ட் நடந்துருந்துச்சு. இது ரெண்டுத்துக்குமான இன்டர்வியூக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்காங்கங்கிற செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகிருக்கு. சரிங்களா? இன்டர்வியூ டேட்டு, என்றைக்கு இன்டர்வியூ டேட்டு, அப்போ அந்த டீட்டெயிலும் ஃபுல்லாக வெளியாகிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃபு, அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே வெளியாகிட்டு, நேற்றே வெளியாகிறது, இன்றைக்கி காலையில் வெளியாகிட்டு. நீங்கள் போய்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் அந்த லிஸ்ட்டாகவே பிடிஎஃப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் போயிட்டிங்கன்னா முதல்ல லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் இருக்கும். அதுதான் எக்ஸாமினர், சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப் உள்ளது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லாமே கிளியராக இருக்கும். யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்க நேம் மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு எல்லாம் செலக்ட் ஆகிருக்கும். அப்புறம் என்றைக்கு அவங்களுக்கு இன்டர்வியூவு, அதுக்கான டைம் எல்லாமே போயிட்டுருக்கோம். இன்டர்வியூ எந்த இடத்துலன்னு போட்டிருக்கோம். இன்டர்வியூனுங்கிறது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் தான், அந்த ஆடிட்டோரியம் பில்டிங்கில் தான் எல்லாருக்குமே நடக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தனியாக ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமோட, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் கட் ஆஃப் ஃபிக்ஸ் கூப்பிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. அதை பொறுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் எந்த ஜென்ரலில் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை எம்பிசியில் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பிசியில் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன கம்யூனிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஒரே லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிங்களோ அதை சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃபுமே இருக்குது, கட் ஆஃபுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வந்திருக்கு. அது இல்லாமல் டிரைவருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்திருக்கு, அதை பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முதல்ல 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கான இன்டர்வியூஸ் அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் அடுத்து மற்ற ப்ராக்டிகல்ஸ் உள்ள மற்ற 2 எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு விடுவாங்க. ஏன்னா அதுக்கு ப்ராக்டிக்கல் சென்டர்ஸ்லாம் தேவைன்னு சொல்லியிருந்தோம். அது போலவே எதிர்பார்த்தது போலவே 10th குவாலிஃபிகேஷனில் 2 எக்ஸாமுக்குமே விட்டுட்டாங்க. இதோட ப்ராசஸ் கிட்டத்தட்ட முடிச்சுட்டு பிறகு தான் அடுத்த 2 எக்ஸாமுக்கான ப்ராக்டிகல்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, இன்டர்வியூஸ் அது நடக்கும். சரிங்களா? இது பார்த்துங்க, என்ன டேட்டு, எப்போ நமக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்குது, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அதை பார்த்துக்கலாம். வர்ற மார்ச் 17 இன்டர்வியூ ஆரம்பிக்குது. ஓகே, இதை பற்றின மற்ற விவரங்கள் வேணும்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.